الله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد அன்பிற்குரிய சகோதரர்களே தாய்மார்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் இந்த தர்பியாவுடைய வகுப்பில் இறுதி பாடமாக, அதாவது 100 நபி வழிகள் என்ற தலைப்பு. அதில் இன்று நாம் 25 நபி வழிகளை படிக்கப் போகிறோம். இதில் ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்தை முக்கியமாக குறிச்சுக்கோங்க. இந்த சுன்னா எனது வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலில் இருக்கான்றதை கொஞ்சம் குறிச்சுக்கொண்டு வாங்க. பக்கத்தில் ஒரு பென் வச்சுக்கோங்க, ஒரு தாளத்தை வச்சுக்கோங்க. இந்த சுன்னா எனது வாழ்க்கையில் நடைமுறையில் இருக்குதா அப்படி ஒரு டிக்கை மட்டும் போடுங்க. சரியா? ஒவ்வொரு சுண்ணாவாக படிச்சுட்டு போவோம். இதில் எது நமது வாழ்வில் செயல்பாட்டில் இல்லையோ அதை நாங்கள் செயல்பாட்டு கொண்டு வருவதற்கான அந்த உறுதியையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ ஒவ்வொரு சுண்ணாவாக கொஞ்சம் அப்படி டிக் பண்ணிக்கொண்டே வாங்க. புரியுதா? புக் பெண்ணெல்லாம் கையில் வச்சு தான் நிற்கிறீங்க. அதாவது முதலாவது நாம் இந்த தொகுப்பிலே முதலாவது சுண்ணாவை பார்ப்போம். ஒருவர் இரவில் தூங்கச் செல்வதற்கு முன்னால் அவர் உது செய்து கொள்ளுதல். இதற்கு ஹதீஸுடைய ஆதாரத்தை நாம் பார்த்தால், இந்த ஹதீஸ் புகாரியில் 247, முஸ்லீமில் 2710. பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கின்றார்கள், நீங்கள் படுக்கைக்கு சென்றால் தொழுகைக்கு உழு செய்வதை போன்று உழு செய்து கொள்ளுங்கள். பிறகு வலதுபுறமாக நீங்கள் படுத்துக்கொள்ளுங்கள், தூங்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். அப்போ இந்த சுன்னா இப்போ நமது வாழ்க்கையில் செயல்பாட்டில் இருக்கிறதா? இப்போ நாம் நமது வாழ்வில் இந்த சுன்னாக்களை செயல்படுத்துவதற்காகத்தான் இந்த தலைப்பை நாம் தேர்வு செய்திருக்கிறோம். இரண்டாவது சுன்னாவை கவனியுங்கள். ஒருவர் இரவிலே தூங்குவதற்கு முன்னால் சூரத்துல் இஹ்லாஸ், சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ் ஆகிய அத்தியாயங்களை ஓதுதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவிலே படுக்கைக்கு சென்றால் அவங்க 2 கைகளையும் சேர்த்து அதில் ஊதிவிட்டு அவர்கள் குல்லு அல்லாஹு அஹத், குல் அவுது பிரபில் ஃபலக், குல் அவுது பிரபின் நாஸ் ஆகிய இந்த சூறாக்களை அவர்கள் என்ன செய்வாங்க? ஓதிவிட்டு அவங்களோட அந்த 2 கைகளாலும் அவர்கள் தலையிலிருந்து உடம்புடைய மேற்பகுதி வரை அதிலிருந்து ஆரம்பித்து இயன்ற அளவு தடவுவாங்க. இப்படி தடவுற விஷயத்தை 3 முறை செய்வார்கள். எத்தனை முறை செய்வாங்க? 3 முறை செய்வார்கள். அப்போ இந்த சுன்னா எமது வாழ்வில் நடைமுறையில் இருக்குதா? கொஞ்சம் டிக் பண்ணிக்கோங்க. சரியா? ஒரு முறை ஓதிவிட்டு 3 முறை நாம் என்ன செய்வது? அவ்வாறு தடவி கொள்ளுதல் என்பது இந்த ஹதீஸ். அப்போ எனவே இந்த தலைப்பிலே நாம் படிக்கக்கூடிய இரண்டாவது சுன்னா. மூன்றாவது சுன்னா என் அருமை சகோதரர்களே, அதில் பாருங்கள், அதாவது தூங்குவதற்கு முன்னர் நாம் தஸ்பீஹ் செய்தல். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை எந்த சந்தர்ப்பத்தில் கற்றுக் கொடுத்தாங்கன்னு சொன்னால், அவர்கள் ஒரு பணியாளரை கேட்டபோது அதைவிட சிறந்த ஒன்றை உங்களுக்கு சொல்லித்தரட்டுமா என்று இந்த வழிகாட்டலை கற்றுக் கொடுத்தார்கள். இதில் சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹ் அக்பர் 34 என்ற அந்த ரிவாயத் இதில் இருக்கிறது. எனவே இதில் 33 என்ற ரிவாயத்தையும் இதில் கொடுத்துருக்கிறாங்க. இவ்வாறு ஓதிக்கொள்வது, இந்த சுன்னா எமது வாழ்வில் நடைமுறையில் இருக்குதா? இந்த சுன்னாவை நாம் எமது வாழ்வில் நடைமுறைப்படுத்துகிறோமா? அப்போ இதில் ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருவருக்கும். இப்போ இந்த ஹதீஸை பற்றி எந்த அளவுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹுவிடம் கேட்கப்பட்டது என்று சொன்னால், அவங்களோட வாழ்க்கையில் மிக நெருக்கடியான ஒரு நாளாக அந்த சிஃபீனுடைய இரவு இருந்தது. சிஃபீன் யுத்தம், அந்த இரவு மிக நெருக்கடியானது அவர்களுக்கு. இந்த அளவுக்கு அவர் ஒருத்தர் கேட்குறாரு அவரிடத்துல, அந்த இரவிலும் நீங்கள் இதை ஓதினீர்களான்னு கேட்குறாங்க. அவங்க சொன்னாங்க, ஆம், அந்த இரவிலும் நான் அதை ஓதினேன். சுப்ஹானல்லாஹ். அந்த அளவுக்கு சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? சுன்னாவை செயல்படுத்தினார்கள். இப்போ இதில் நாங்கள் படிக்கக்கூடிய மூன்றாவது சுன்னாவாக இது இருக்கிறது. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? டிக் பண்ணுறதா? கடைசியில் கூட்டி சொல்லுங்கள். சரியா? கடைசியில் கூட்டி சொல்லுங்கள். ஹைர். அப்போ எனவே இந்த செய்தி புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி. அடுத்ததாக
நான்காவதாக நாம் பார்ப்போம் இந்த சுன்னாக்களில், அதாவது ஒருவர் தூக்கத்தில் எதிர்பாராத விதமாக இரவில் தூங்கி விழித்து விட்டால், இரவில் எதிர்பாராத விதமாக விழித்து விட்டால் ஓத வேண்டியது என்ன? இது ஒரு சுன்னா. லா இலாஹா, சொல்லுங்க, லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். இதை ஒருவர் என்ன செஞ்சிட்டாரு? இப்போ தூக்கத்தில் எதிர்பாராத விதமாக விழித்து இதை ஓதிவிட்டு அவர் அல்லாஹ்விடத்தில் துவா செய்தால் அந்த துவா என்ன செய்யப்படும்? ஏற்றுக்கொள்ளப்படும். அவர் உது செய்து தொழுதால் அந்த தொழுகை என்ன செய்யப்படும்? ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த சுன்னாவை நான் உங்கள்ட்ட இப்படி கேட்குறேன், உங்களோட வாழ்க்கையில் எப்பயாவது இதை நடைமுறைப்படுத்திக்கிறீங்களா? அதாவது நாங்கள் தொடர்ந்து எங்களோட வாழ்க்கையில் இதை ஒரு முறையாவது நான் செயல்படுத்தி இருக்கிறேனா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? அல்ஹம்துலில்லாஹ். செயல்படுத்தினா அல்ஹம்துலில்லாஹ். இது ஒரு சுன்னா, அது முக்கியமான ஒரு சுன்னா. ஏன்? நமது துவா ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற, நாம் உது செய்து தொழுதால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு முக்கியமான ஒரு இடமாக இது இருக்கிறது. அடுத்தது ஐந்தாவதாக, அதாவது தூங்கி எழுந்ததும் ஓத வேண்டிய துவா. இன்றைக்கு இந்த துவா ஓதினீங்களா? இன்றைக்கு எத்தனை பேர் இந்த துவா ஓதினீங்க? தூங்கி எழுந்த பிறகு ஓத வேண்டிய துவாவை இன்றைக்கி ஓதினவங்க எத்தனை பேர்? கை கொடுத்துங்க பாப்போம். மாஷா அல்லாஹ், ஓதித்தான் இருக்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹில்லதி, சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹின் நுஷூர். எனவே இப்போ நாங்கள் வளமையாக எழக்கூடிய நேரம், வளமையாக எத்தனை மணி நாங்கள் ஃபஜ்ருக்கு முன்னால் எழுவோமா? அப்படி நாங்கள் தூக்கத்தில் இருந்து விழித்தால் ஓத வேண்டிய. முன்னால் உள்ளதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்? முன்னால் உள்ள துவாக்கும் இதுக்கு என்ன வேறுபாடு? அது எதிர்பாராத விதமாக விழிக்கிறோம், திடீரென்று விழிக்கிறோம். வளமையாக நாங்கள் எழக்கூடிய நேரம் இல்லை. அப்படி எழுந்து விட்டால் நாங்கள் எதை ஓத வேணும்? லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று வரக்கூடிய அதுபோல் அந்த தஸ்பீஹை நாங்கள் ஓதுறது. இது நாங்கள் இதில் பார்க்கக்கூடிய ஐந்தாவது சுன்னா. அப்போ தூக்கத்திலிருந்து விழித்தால் நாம் ஓத வேண்டியது அல்லாஹுவை புகழக்கூடிய இந்த வார்த்தைகள், அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹின் நுஷூர். ஆறாவது சுன்னா, டிக் பண்ணிங்கன்னா வாரீங்க, தூங்காமல் டிக் பண்ணுங்க. கடைசியில் எல்லாம் சொல்லிட்டு தான் போயிடும். இங்கே வெளியில் போகலாது, இங்கே லிஸ்ட்டு தந்துட்டு தான் நீங்கள் போயிடும். ஆறாவது நறுமையான சகோதரர்களே, அதாவது இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் உது மற்றும் தொழுகையினுடைய ஒழுங்குகளில் இதில் நீங்கள் பார்க்கலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கையில் தண்ணீரை அள்ளி வாய் கொப்பளித்து நாசிக்கும் தண்ணீர் செலுத்துவார்கள். இது நாங்கள் உது செய்கின்ற போது இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்? தண்ணி எடுத்து நமது வாய்க்கும் நாசிக்கும் செலுத்துறது. அது மட்டும் இந்த செய்தியில் வரும். இன்னும் சில ரிவாயத்துக்களில் என்ன செய்வாங்க? இவ்வாறு சிந்துவார்கள், இடது கையால் என்ன செய்வாங்க? அப்படி 3 முறை சிந்துவார்கள். அப்போ இது ஒரு சுன்னா. இப்போ நாங்கள் உது செய்யும் போது கவனிக்க வேண்டிய ஒரு சுன்னா. நாங்கள் இரண்டுக்குமாக சேர்த்து ஒரே தடவையில் என்ன செய்கிறது? அவ்வாறு தண்ணீரை செலுத்துவது, வாய் கொப்பளிப்பது, நாசிக்கு தண்ணீர் செலுத்துவது, அதை நாம் நாசியை சீறுவது என்ற இந்த சுன்னா இதில் நாங்கள் ஆறாவதாக பார்க்கக்கூடிய சுன்னா. இப்போ நாங்கள் உதுவின் போது இதை நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விடயம். ஏன்னா சிலவங்க நாசிக்கு தண்ணீர் செலுத்தக்கூடிய விஷயத்தில் அலட்சியமாக இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. சரி, ஏழாவது சுன்னா பாருங்க, குளிப்பதற்கு முன்னால் உது செய்கிறது. இப்போ கடமையான குளிப்பு. இப்போ கடமையான குளிப்பை ஒருவர் நிறைவேற்ற போகிறார். இப்போ அவர் நிறைவேற்ற போகும்போது இப்போ நபி அவங்க அதை எப்படி வழிகாட்டினாங்கன்னு பாருங்கள். முதலில் அவங்க 2 கைகளையும் கழுவார்கள், 2 கைகளையும் கழுவுவார்கள். பிறகு தொழுகைக்கு செய்வது போல் என்ன செய்வாங்க? உதுவை செய்வார்கள். பிறகு என்ன செய்வாங்க? விரல்களை தண்ணீரிலே முக்கி அதன் மூலம் தலைமுடியின் அடிப்பாகத்தை கோதி விடுவார்கள். பிறகு கைகளால் என்ன செய்வாங்க? தண்ணீரை எடுத்து தலை மீது என்ன செய்வாங்க? ஊற்றுவார்கள். பிறகு உடல் முழுவதும் ஊற்றுவார்கள். இப்படி இந்த கடமையான குளிப்புடைய முறையில் நாங்கள் இந்த முறையை பார்க்குறோம். சில ரிவாயத்துக்களில் சில விஷயங்கள் கூடுதலாகவும் வரும். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க? தனது மறையுறுப்பை இடது கையால் என்ன செய்வார்கள்? கழுவுவார்கள். அதுபோல் அதை மண்ணில் அதை தேய்ப்பாங்க என்று வரக்கூடியது எல்லாம் அதில் வரக்கூடிய சுன்னாக்கள். ஒரு கடமையான குளிப்பை நாம் நிறைவேற்றுவதற்கு முன்னால் நாம் என்ன செய்வது? இந்த சுன்னாக்களில் கவனம் செலுத்த வேண்டும். இந்த சுன்னாக்களில் கவனம் செலுத்த வேண்டும். நபி அவங்க குளித்து விட்டு கடைசியாக இறுதியாக அந்த இடத்தை விட்டு விலகி என்ன செய்வாங்க?
அவங்க கால்களை கழுவுவாங்க என்பதும் ஹதீஸ்களில் படிக்கிறோம். இதில் நாங்கள் பார்க்கக்கூடிய 7வது சுன்னா. 8வது நறுமையான சகோதரர்களே, உது செய்த பிறகு ஒருவர் பரிபூர்ணமாக உதுவை செய்த பிறகு ஓத வேண்டிய இந்த திக்ரை நாம் ஓதி வருகிறோமா? இதை நாங்கள் சொல்கிறோமா? அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இது நாங்கள் சொல்கிறோமா? உது செய்த பிறகு ஒவ்வொரு உதுவுக்கு பிறகு இதை ஓதி வரோமா? கொஞ்சம் டிக் பண்ணிக்கோங்க. ஓதுறோம்னு சொன்னால் அப்போ இதனுடைய சிறப்பு என்ன படிச்சுக்கிறோம்? சொர்க்கத்தின் 8 வாயில்களும் அவருக்காக திறக்கப்படும், விரும்பிய வாயிலூடாக அவர் சோனம் நுழையலாம். அப்போ இதில் நாங்கள் படிக்கக்கூடிய 8வது விஷயம். 9வது விடயம், என் அருமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அவர்கள் வுதுவின் போதும் குளிப்பின் போதும் தண்ணீரை மிக சிக்கனமாக பயன்படுத்துவாங்க அப்படின்ற விஷயம். இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். நபி அவர்கள் இப்போ 4 அந்த முத்துடைய அளவு 4 முத்து 5 முத்து வரை என்று வருகிறது. அப்படியான தண்ணீரை கொண்டு ரசூலுல்லாஹ் குளிப்பாங்க. இப்போ முத்தண்டா நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். முத்தண்டா என்ன? இப்போ 2 கையும் சேர்த்துனா அது ஒரு முத்து, அப்படி தானே? அப்போ இப்படி அள்ளக்கூடிய 4 அள்ளுகள், அதன் மூலம் நபி அவங்க குளிப்பை நிறைவேற்றி இருக்கிறாங்கன்னா எவ்வளவு சிக்கனமாக நபி அவங்க தண்ணீரை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதே போன்று இப்படி ஒரு முத்தளவு தண்ணீரால் வுது செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இது நமக்கு என்ன சொல்லித் தருகிறது? அப்போ நாங்கள் ஒரு அமலை இபாதத்தை செய்யும் போது நாங்கள் என்ன செய்யக்கூடாது? வீண் விரயம் என்ற பாவத்தை செய்யக்கூடாது. எந்த பாவம்? வீண் விரயத்தம் செய்யாதீங்க என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் ஷைத்தானின் சகோதரர்கள் என்று சொல்கிறான். இப்போ நாங்கள் ஒரு அமலை ஒரு இபாதத்தை செய்கிறோம், அந்த இபாதத்தில் என்ன செஞ்சிடக்கூடாது? இந்த பாவம் அதில் நுழைந்து விடக்கூடாது. இப்போ நாங்கள் மிக சிக்கனமாக தண்ணீரை பயன்படுத்துதல் என்ற ஒரு சுன்னா இதில் சொல்லித்தரப்படுது. இது 9வது. 10வது அருமையான சகோதரர்களே, ஒருவர் உது செய்த பிறகு 2 ரக்காத்துகள் தொழுதல். இந்த சுன்னா உங்களோட வாழ்க்கையில் செய்கிறீங்களா? செஞ்சு வாரீங்களா? உது செய்த பிறகு 2 ரக்காத்துகள் தொழுதல். இப்போ நபி அவங்க எந்த அளவுக்கு சொல்கிறாங்க? அந்த 2 ரக்காத்துல சிறப்பு என்ன? ஹதீஸில் பாருங்க, அவர் எந்த ஒரு கெட்ட எண்ணத்துக்கும் இடமளிக்காம, எந்த ஒரு தீய எண்ணத்துக்கும் அவர் இடமளிக்காமல், அவர் ஒரு முழு கவனத்தோட 2 ரக்காத்துகள் தொழுதால் அவர் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். சில ரிவாயத்துக்கள் அவர் சொர்க்கம் நுழைந்தார் என்றும் இருக்கிறது. அவர் சொர்க்கம் நுழைந்து விட்டார் என்றும் இருக்கிறது. அப்போ இதில் நீங்கள் ஒரு சட்டத்தை என்ன சட்டம் தெரிஞ்சுக்கொள்ளணும்? இந்த இடத்துல ஒரு சட்டம் தெரிஞ்சுக்கொள்ளணும். என்ன சட்டம்டா, இப்போ நீங்கள் போகிறீங்க, பள்ளி மஸ்ஜிதுக்குள்ளே போகிறீங்க, உங்களுக்கு நியத்துகளை இணைத்து கொள்ளலாம். இதில் என்ன நியத்து? இப்போ லுஹருடைய முன் சுன்னத்து தொழ போகிறீங்க, அந்த லுஹருடைய முன் சுன்னத்தோடு சேர்த்து எதை நீங்கள் இணைத்துக் கொள்ளலாம்? இந்த வுதுவுக்கு பிறகு தொழக்கூடிய 2 ரக்காத் சுன்னத்துடைய நியத்தையும் அதில் நீங்கள் என்ன செய்ய முடியும்? இணைத்துக் கொள்ள முடியும். ஒருத்தர் வுது செய்தால் தொழக்கூடிய 2 ரக்காத், அப்போ அதை நீங்கள் இணைத்துக் கொள்ளும்போது என்ன நடக்கும்? உங்களுக்கு நன்மைகள், சுப்ஹானல்லாஹ், அந்த 2 நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இது இணைத்துக் கொள்ள முடியுமானது. ஏன்னா எல்லா நியத்தையும் இணைக்கலாது, இணைத்துக் கொள்ள முடியுமானது. இது இவ்வாறு நியத்தை நீங்கள் என்ன செய்ய முடியும்? இணைத்துக் கொள்ளலாம். அப்போ இந்த 2 ரக்காத்துக்கு இவ்வளோ பெரிய சிறப்பு இதில் சொல்லித் தரப்படுகிறது. அப்போ இந்த சுன்னத்தான தொழுகை, இந்த வுது செய்த பிறகு வுதுவோட நாங்கள் தொழக்கூடிய இந்த 2 ரக்காத்துடைய இவ்வளோ பெரிய சிறப்பு சொல்லப்பட்டிருக்கு. இது 10வது. சரியா? டிக் பண்ணி கொள்ள வாரீங்க. 11வது என் அருமையான சகோதரர்களே, அதாவது அதானை நாம் கேட்டால் என்ன செய்யறது? அந்த அதானுக்கு பதில் சொல்வது. அதானுக்கு நாங்கள் பதில் சொல்வது, இறுதியாக நபி மீது ஸலவாத்தை சொல்லிவிட்டு அதானுடைய துஆவை நாங்கள் ஓதுவது. அதானுடைய துஆவை நாம் ஓதுவது. அல்லாஹ் தூதர் மீது நாங்கள் ஒரு முறை ஸலவாத்தை சொல்லும் போது அல்லாஹ் என்ன செய்கிறான்? 10 முறை அருள் புரிகிறான். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன சொல்ல தெரியுது? அதானுக்கு அதே போன்று பதிலளித்தல். ஹய்யா அலஸ் ஸலாஹ் ஹய்யா அல் ஃபலாஹ்னு வரும்போது என்ன சொல்ல வேணும்? லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அதன் பிறகு நாங்கள் நபியும் பேரால் ஸலவாத்தை சொல்வது, நபி மீது ஸலவாத்தை சொல்லுதல் என்ற இந்த சுன்னா. இதை இப்போ கடைசியாக எப்போ செஞ்சீங்க? அதானுக்கு கொஞ்சம் முழுமையாக அதானுக்கு எப்போ பதில் சொன்னீங்க? ஒரு முழுமையாக அதானுக்கு இடையில கொஞ்சம் நிற்கிறது அப்படி இல்லை, கட்டாய் போகிற இல்லை, சில அப்படி தானே சொல்கிறது, இடையில அப்படி கட்டாயிடும். அப்படிலாம் முழுமையாக அதானுக்கு என்ன செய்கிறது? பதில் சொல்லு. முழுமையாக அதானுக்கு பதில் சொல்வது, அதில் நிறைய சிறப்புகள் அது தொடர்பாக வருகிறது. சரியா? 12வது விஷயத்துக்கு வாங்க. அதாவது ஒருவர் மிஸ்வாக் பல் துலக்குதல். நபி அவங்க இது எந்த அளவுக்கு சொன்னாங்கண்டா, எனது உம்மத்துக்கு சிரமமாகிவிடும் என்று இல்லை என்றால் நான் இதை என்ன செய்திருப்பேன், ஒவ்வொரு தொழுகையிலையும் ஏவி இருப்பேன் என்று சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இஸ்லாம் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்குது. இப்போ மிஸ்வாக் செய்தல், சிவாக் செய்தல் என்ற இந்த சுன்னா. ஒருவர் தூக்கத்திலிருந்து
விழிக்கிறாரு. அதே போன்று உழு செய்யும் போது, வாயுடைய வாடை மாறும் போது, குர்ஆனை ஓதும் போது, வீட்டில் நுழையும் போது இவ்வாறு மிஸ்வாக் செய்வது சுன்னாவாகும். அடுத்து 13வது நறுமையான சகோதரர்களே, தொழுகைக்காக நாம் மஸ்ஜிதுக்கு விரைந்து செல்லுதல். தொழுகையை நாங்கள் ஆரம்ப நேரத்தில் நிறைவேற்றுவதில் உள்ள நன்மை, தொழுகையை அதனுடைய ஆரம்ப நேரத்தில் நிறைவேற்றுவது நன்மையை நாங்கள் அறிவாங்கன்னு சொன்ன ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, தொழுகைக்கு விரைந்து செல்வார்கள். அப்போ நாங்கள் எந்த அளவு விரைந்து தொழுகைக்கு செல்வது, இது ஒரு சுன்னா, இது ஒரு சுன்னா. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, அதான் சொன்னோடனே வார அடுத்த இது என்ன சைத்தானுடைய ஐடியா, 20 நிமிஷம் அடி, எவ்வளோ நேரக்கு 20 நிமிஷம் அடி, அதுதான் வந்துடும், பெருசாக வருமா. அப்போ எனவே துனியாவுடைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் ஒன்றுமே கிடையாது. மற்ற துனியாவுடைய விஷயங்கள் 20 நிமிஷம் டைமே இருக்காது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா சைத்தான் இழுத்து விட்டுருவான், இல்லைங்களா. அது 20 நிமிடம் இருக்கிறது என்று சொல்லி போய் சேர்றது கடைசியில் பார்த்தீங்கன்னா சில நேரம் ஒரு ரக்காத் கூட தவறும் என்ற நிலைக்கு அது மாறி இருக்கிறது. அப்போ இதை நாங்கள் மாற்றுக்கொள்ளும் தொழுகைக்கு விரைந்து செல்வது என்பது ஒரு சுன்னாவாகும். 14வது நறுமையான சகோதரர்களே, மஸ்ஜிதுக்கு நடந்து செல்லுதல். அல்லாஹ்வுடைய தூதர் இதனுடைய சிறப்பை சொல்கின்ற போது சொல்கிறார்கள், அதாவது பாவங்களை அழித்து பதவிகளை உயர்த்தக்கூடிய அந்த காரியங்களை உங்களுக்கு சொல்லித்தரட்டுமா என்று கேட்குறாங்க. கேட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, சிரமமான நேரங்களில் உதுவை முழுமையாக செய்தல், பள்ளிவாசலுக்கு என்ன செய்கிறது, அதிக எட்டுக்களை வெற்றி நடந்து செல்லுதல், இன்னொரு தொழுகை எதிர்பார்த்து அமர்ந்திருத்தல், ஒரு தொழுகை முடிச்சுட்டு அடுத்த தொழுகை எதிர்பார்த்து அமர்ந்திருத்தல் என்ற இந்த விடயங்கள் எல்லாம் பாவங்களை மன்னிக்கக்கூடிய, பதவிகளை உயர்த்தக்கூடிய உறுதிமிக்க காரியங்களாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அடுத்து 15வது நறுமையான சகோதரர்களே, தொழுகைக்கு அமைதியாக அடக்கமாக வருதல். இப்போ தொழுகைக்கு ரசூலுல்லாஹ் சொல்ல இகாம சொல்லப்பட்டு விட்டால் ஓடி வராதீர்கள், நடந்தே வாருங்கள், நிதானத்தை கடைபிடியுங்கள், தொழுகையில் கிடைச்ச ரக்காத்துகளை தொழுங்க, தவறியதை பூர்த்தி செய்யுங்க. எனவே தொழுகைக்கு நிதானமாக வருவதும் ஒரு சுன்னாவாக இருக்கிறது இகாம சொல்லப்பட்டு விட்டால். 16வது நறுமையான சகோதரர்களே, அதாவது மஸ்ஜிதுக்கு நுழையும் போது ஓதக்கூடிய துவா. இன்றைக்கு யார் ஓதுனீங்க இந்த துவாவை? மஸ்ஜிதுக்கு போகும்போது ஓதுனீங்களா? எல்லாரும் ஓதுனீங்களா இல்லையா? என்ன துவா? அல்லாஹும்ம ஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மதிக். மஸ்ஜிதை விட்டு நாங்கள் வெளியேறுகிறோம், என்ன ஓதுவோம்? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபத்லிக், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபத்லிக். இதில் 16வதாக இது கொடுக்கப்படுகிறது. 17வது நறுமையான சகோதரர்களே, தொழுகையில் நாங்கள் ஒரு தடுப்பை சுத்ரான்னு சொல்லுவோம். சுத்ராவை வைத்து தொழுதல். சுத்ராண்டா அது ஒரு பள்ளியுடைய சுவராக இருக்கலாம், ஒரு தூணாக இருக்கலாம், வேறு ஏதாவது ஒன்றாக கூட இருக்கலாம். எனவே அவ்வாறு என்ன செய்வது, தொழுகையில் ஒரு தடுப்பை நாம் ஏற்படுத்தி கொள்ளுதல். அவ்வாறு தடுப்பை ஏற்படுத்தி கொள்வதும் ஒரு சுன்னாவாகும். புரியுது அவனை சொல்கிறது? இது நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விடயம். அது தொடர்பான ஹதீஸை நீங்கள் அதில் படிக்கலாம். அப்போ அந்த இடைவெளி ஒரு ஆடு குறுக்கே செல்வது அல்லது ஒரு 3 முழம் என்ற அளவுக்கு ஹதீஸ்களில் வருகிறது. சிலதில் 2 முழம் என்ற ஒரு ரிவாயத்தும் இதில் கொடுக்கப்படுது. 3 முழம் என்று ஹதீஸில் வருவது நாங்கள் பார்க்கலாம். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, இதில் திரா பற்றி வருகின்ற போது எப்படி ஹதீஸில் வருதுன்னு சொன்னால், தனக்கு முன்னால் ஒரு சுவர் அல்லது குச்சி அல்லது வேறு ஏதாவது ஒன்றை வைத்து தொழுவது என்று சொல்கிறாங்க. அதே போன்று வேறு ரிவாயத்துக்களில் ஒரு ஆடு குறுக்கே செல்கின்ற அளவுக்கு இடைவெளி சுஜூத் செய்கிற இடத்துக்கும் அதுக்கும் இடையில் வைத்துக் கொள்வது என்ற செய்தியை நாங்கள் பார்க்குறோம். அடுத்ததாக நறுமை 18வது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது 2 அந்த சஜிதாவுக்கு இடையில் நாங்கள் அமருகின்ற அந்த முறை, சுன்னத்தான முறை, அந்த முறையில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 விதமாக ஹதீஸ்களில் வருது. இதில் ஒரு முறை சொல்லப்படுது. எந்த முறைன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், 2 கால்களையும் நட்டி அதன் மீது என்ன செய்தல், அமருதல், அந்த குதியின் மீது அமருதல். இது ஒரு சுன்னத்தான முறை. இதுவும் ஒரு சுன்னத்தான முறை. பலருக்கு இந்த முறை தெரியாது. இது சிலர் இந்த முறையும் ஹதீஸில் வரக்கூடிய முறை. இவ்வாறான சுன்னாக்களை நாம் செயல்படுத்த வேண்டும். 19வது நறுமையான சகோதரர்களை, இறுதி அத்தஹியாத்தில் நாங்கள் அமரக்கூடிய விதம். ஏன்னா பலரும் இது இவ்வாறு அமர்வது, இந்த சுன்னாவை பேணுவது கிடையாது. இது நாங்கள் பேண வேண்டிய ஒரு சுன்னாவாக இருக்கிறது, இல்லைங்களா. அல்லாஹ்வுடைய தூதர் இறுதி அத்தஹியாத்தில் அமர்ந்தால் இடது காலை வலது காலின் கீழ் வெளிப்படுத்தி வலது காலை நட்டி வைத்து என்ன செய்வாங்க, அவங்களுடைய இருப்பு தரையில் படுமாறு அமர்வார்கள். இது தவறுக் கண்டு அரபுல சொல்லப்படும். 20வது நறுமையான சகோதரர்களே, சலாம் கொடுப்பதற்கு முன்னர் அதிகம் துவா செய்தல். இது ஒரு முக்கியமான விஷயம். தொழுகையில் சலாம் கொடுப்பதற்கு முன்னால் அதிகமாக துவா செய்தல். ஒரு அத்தஹியாத் ஓதுறாரு, சலவாத்து சொல்லிட்டாரு, நபி அவங்க கற்றுத்தந்த துவாக்களை ஓதிய பிறகு அவர் விரும்பிய துவாக்களை, பிரார்த்தனைகளை ஓதிக்கொள்வது துவா ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு முக்கியமான இடமாக அது இருக்கிறது.
21 என் அருமையான சகோதரர்களே, அதாவது வளமையான அந்த 12 ரக்காத்துகள், ஒரு நாளைக்கு நாங்கள் தொழக்கூடிய 12 ரக்காத்துகள், இதை பேணி தொழுது வாரோமா? சொல்லுங்க பாப்போம். அது 12 ரக்காத்துகள் சொல்லுங்க பாப்போம் எப்படின்னு. ஃபஜ்ருக்கு முன்னர் 2, லோருக்கு முன்னால் 4, பிறகு 2, மகரிப் பிறகு 2, இஷாவுக்கு பிறகு 2. இந்த 12 ரக்காத்தை நாங்கள் பேணி தொழுவது என்பது சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கிடைக்கக்கூடிய சிறப்பை பெற்று தருகின்ற ஒரு விடயம். அதே போன்று அடுத்து 22ல் லுஹா தொழுகை. லுஹா தொழுகை என்பது ஒரு மிக சிறப்பான ஒரு தொழுகை. இந்த தொழுகை நமது உடலுடைய ஒவ்வொரு மூட்டுக்களுக்கும் நாம் சதக்கா செய்ய வேண்டும். அந்த சதக்காக்களுக்கெல்லாம் நிகரானதாக இருக்கக்கூடிய லுஹா தொழுகை. இந்த தொழுகை சூரியன் உதிச்சு ஒரு 20 நிமிடத்திலிருந்து லுஹருடைய அதானுக்கு ஒரு 15 நிமிடம் வரைக்கும் இந்த லுஹாவுடைய தொழுகையை தொழலாம். இந்த லுஹாவுடைய தொழுகை 22. 23வது என்ன ஆரம்பிச்சு இரவு தொழுகை. இரவு தொழுகை என்ன குறைஞ்ச வித்திராவது நடக்குதா? இப்போ ரமதான் இல்லாத காலத்தில் வித்திரையாவது தொழுகிறோமா? கொஞ்சம் தூங்குறவங்க சொல்லுங்க பாப்போம். தூங்குறவங்க வித்திரை தொழுதுட்டு தூங்கப்பா. பிரித்து தொழலாம். 11 ரக்காத்து நீங்கள் இரவில் எப்படி வேணும் செய்யலாம், பிரித்து தொழுது கொள்ளலாம். அதே போன்று குறைந்தது நாங்கள் ரமதான் அல்லாத காலத்தில் வித்திரையாவது என்ன செய்வது, தொழுது வருவது. ஏன்னா ஃபர்லான தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகை இரவு தொழுகை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அதை 24 பார்த்தா அது வித்திரை தான் சொல்கிறார். வித்திருடைய தொழுகையை பொறுத்தவரையில் உங்களோட இரவுல கடைசி தொழுகையாக வித்திரை ஆக்கிக் கொள்ளுங்கள். 25 என் அருமையான சகோதரர்களே, எமது செருப்பு தூய்மையாக இருந்தால் அதை அணிந்து தொழுவதும் சுன்னத்தாகும். செருப்பு அணிந்து தொழுவதும் நபி வழியாகும். அனஸரிடம் இதை பற்றி கேட்கப்பட்ட போது நபி அவங்க செருப்பை அணிந்து தொழுவாங்க என்ற ஹதீஸை படிக்கிறோம். மொத்தம் நாங்கள் இதில் இன்றைய இந்த பாடத்தில் நாம் 25 சுன்னாக்களை படித்தோம். எத்தனை சுன்னா? 25 சுன்னாக்களை நாம் இன்றைய பாடத்தில் நாம் கற்றுக்கொண்டோம். இந்த 25 சுன்னாக்களில் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எத்தனை சுன்னாக்கள் செயல்படுத்துறீங்க, எத்தனை சுன்னாக்கள் நடைமுறையில் இருக்குது அப்படி என்பது தான் அடுத்த கேள்வி. புரிஞ்சா? ஒவ்வொருத்தரும் கிளிக் பண்ணி வச்சுக்கோனீங்களா? சரி, கேள்வி அதில் இல்லையா? ஓகே, சரி. அப்போ எனவே என் அருமையான அந்த அடிப்படையில் இந்த தலைப்புடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன? எமது வாழ்வில் நாம் அதிகம் சுன்னாக்களை செயல்படுத்தல், நபி வழியை நாம் உயிர்ப்பித்தல். நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ்வுடைய அருளுக்குரியவர்கள். அல்லாஹ் சொல்கிறான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபியூனி யுஹிப்புக்குமுல்லாஹ். நபி அவர்கள், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கக்கூடிய ஒன்றுதான் சுன்னாக்களை எமது வாழ்வில் நாம் செயல்படுத்துதல், சுன்னாக்களை நமது வாழ்வில் நாம் நடைமுறைப்படுத்துதல். எனவே அதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.